வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். SMS Easy Math சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS Easy Math சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.4ல क्वेश्चन நம்பர் 2 நம்ம பார்க்க போறோம். இந்த क्वेश्चनல 3 பார்ட்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இத சிம்பிளிஃபை பண்ணனும். இதை சுருக்கி எழுதணும். இப்போ இது ஒரு tan inverse root 3 secant inverse of minus 2 என்கிற ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்தாலே அதோட ஆன்சர் வந்து ஆங்கிளா இருக்கு. அப்ப tan inverse somethingனா இது ஒரு ஆங்கிள் ஆன்சரா வரும். அதே மாதிரி secant inverse minus halfனாலும் இது ஒரு ஆங்கிளா வரும். இப்ப tan inverse root 3 tan inverse root 3ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள் தான். இந்த root 3 எப்போ வரும்? tan 60 டிகிரி வந்தா tan root 3 வரும். tan 60 டிகிரினா root 3. இப்ப இந்த tan இங்க போச்சுன்னா tan inverse root 3 ன்னு ஆயிரும். இதோட ஆன்சர் tan அங்க போயிட்டு 60 டிகிரி. 60 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்? பை போட்டு எழுதணும்னா 180 by 3 ன்னு போடலாம். அப்போ tan inverse root 3 ஓட ஆன்சர் வந்து pi by 3ங்கிற ஆங்கிள். அப்போ இதுக்கு pi by 3 மைனஸ் secant inverse secant angles கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தா இத cos inverse ஆ மாத்தலாம். அது எப்படின்னா secant inverse of x equal to இத cos inverse angle மாத்தினா இங்க reciprocal போடணும் 1 by x ன்னு வரும். ஏன்னா cos உம் secant உம் reciprocal to each other. அப்போ secant inverse x cos inverse ஆ மாத்தினா இந்த x க்கு பதில் அதுக்கு reciprocal 1 by x போடணும். அப்ப இதுல cos inverse இதோட reciprocal 1 by minus 2 minus மேல போடணும் equal to pi by 3 minus cos inverse of minus x. அப்ப cos inverse of minus xங்கிறது ஃபார்முலா என்னன்னா cos inverse குள்ள மைனஸ் வந்தா நம்ம pi minus cos inverse x ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த cos inverse x 180 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா cos inverse of minus x கிடைக்கும். அப்ப நமக்கு cos inverse of minus x. அப்ப இத pi minus cos inverse of x 1 by 2 னு போடலாம் equal to pi by 3 minus pi minus cos inverse of half. cos ரேஷியோல half வரணும்னா cos 60 degree equal to half. இங்க எடுத்த மாதிரி cos 60 degree தான் half. அப்போ cos 60 halfனா cos அங்க எடுத்தா cos inverse of half. cos inverse of half equal to 60 degree. இந்த 60 டிகிரிய இதே மாதிரி pi by 3 ன்னு போடலாம். அப்ப cos inverse of half ஓட வேல்யூ pi by 3ங்கற ஆங்கிள். அப்ப இதுக்கு pi by 3 போடலாம் equal to pi by 3 minus pi plus pi by 3 ன்னு கிடைக்கும். அப்ப pi by 3 plus pi by 3 2 pi by 3 minus pi. இத LCM எடுத்தா 3 into 1 3 LCM. இங்க 2 pi minus இங்க 3 multiply பண்ணணும். ஏன்னா LCM 3 into 3 போட்டா இங்கேயும் 3 multiply பண்ணணும் 3 pi வரும் equal to 2 pi minus 3 pi minus 1 pi by 3. இதான் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இத சிம்பிளிஃபை பண்ணனும். இங்க என்ன இருக்குன்னா sin inverse of minus 1 sin inverse குள்ள minus 1 வருது. அப்ப இந்த ஆங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. So sin inverse of minus x is equal to இந்த மைனஸ் வெளியே வந்துரும் minus sin inverse of x ன்னு இருக்கும். அப்ப இதுக்கு நம்ம இந்த மைனஸ் வெளியே போட்டு எழுதலாம் minus sin inverse 1 plus cos inverse half
அப்ப cos இது ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு என்ன வேல்யூ வரும்னா cos ரேஷியோல half எதுக்கு வரும்னு பார்க்கணும். அப்ப cos 60 degree equal to half. இந்த cos வந்து அங்க போயிடும். அப்ப cos inverse half. cos inverse half னா 60 degree. இப்ப 60 டிகிரியை நம்ம 180 by 3 ன்னு போடலாம். அப்போ cos inverse of half ஓட வேல்யூ pi by 3. அப்ப இதுக்கு நம்ம pi by 3 ன்னு போடலாம். plus cot inverse of 2. tan ஆ மாத்தலாம். cot inverse of x. இத tan ஆ மாத்தலாம். tan inverse 1 by x ன்னு போடலாம். அப்ப இது tan inverse half ன்னு வரும். அப்ப tan ரேஷியோல 0 வரும், 1 by root 3 வரும், 1 வரும், root 3 வரும், infinity வரும். 2 அல்லது 1 by 2 வராது. அதனால இது அப்படியே இது நம்ம ஒரு ஆங்கிளா நமக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு சிரமமா இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். cot inverse of 2. இப்போ மைனஸ் sin inverse of 1ங்கிறது sin ரேஷியோல 1 வரணும்னா 90 டிகிரி. sin 90 equal to 1. இது இங்க வந்தா sin inverse of 1 equal to 90 டிகிரின்னு வரும். 90 டிகிரியை நம்ம 180 by 2 ன்னு போடலாம். அப்ப sin inverse of 1க்கு 90 டிகிரி போடலாம். pi by 2 plus pi by 3 plus cot inverse of 2. இது ரெண்டுக்கும் LCM எடுக்கலாம். LCM 6. இங்க 6 வந்தா இங்க 3 போடணும். இங்கேயும் 3. அப்ப minus 3 pi plus இங்க 2 போட்டா 6 ஆயிரும். இந்த 6. அப்ப இங்கேயும் 2 போடணும். 2 pi plus cot inverse of 2 equal to இது வந்து minus pi by 6. minus 3 pi plus 2 pi. இப்போ minus 1 pi by 6 plus cot inverse of 2. இதான் ஆன்சர். இப்போ தேர்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல cot inverse of 1. அப்போ cot ரேஷியோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னா நம்ம இத tan inverse ஆ மாத்தலாம். tan inverse போட்டா இதோட ரெசிப்ரோக்கல் போடணும். 1 ஓட ரெசிப்ரோக்கல் 1 by 1. அதுவும் 1 தான். என்ன ஃபார்முலானா cot inverse of x equal to இந்த cot inverse tan inverse ஆ மாத்தினா இந்த x க்கு ரெசிப்ரோக்கல் போடணும். 1 by x. இது ஃபார்முலா. அப்ப இத அப்ளை பண்ணலாம். பிளஸ் sin inverse இந்த ஆங்கிள் இதுக்குள்ள மைனஸ் இருக்கு. அப்ப sin inverse of minus x equal to sin inverse ஆங்கிளுக்குள்ள மைனஸ் வந்தா இத நம்ம வெளியே போடலாம். மைனஸ் sin inverse x ன்னு ஆயிடும். அப்ப இது இங்க போட்டா இங்க மைனஸ் வெளியே வந்துரும். மைனஸ் sin inverse root 3 by 2 ன்னு ஆயிடும். மைனஸ் secant inverse ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம்னா cos ரேஷியோக்கு cos inverseக்கு மாத்தலாம். அப்போ secant inverse cos க்கு மாத்தினா x க்கு ரெசிப்ரோக்கல் போடணும். secant inverse of x is equal to cos inverse of 1 by x. அப்ப இதுக்கு cos inverse minus root 2 இப்படி போடலாம். சாரி, cos inverse 1 by minus root 2. அப்ப minus 1 by root 2 ன்னு போடலாம். இதுல tan inverse 1 அப்படின்னா இப்போ நமக்கு 1 வரணும்னா tan 45 டிகிரி இருக்கணும். 45 டிகிரி தான் 1. அப்ப இந்த tan அங்க போனா tan inverse of 1 equal to 45 ன்னு வரும். அப்ப tan inverse of 1க்கு 45 போடலாம். 45ங்கிறது pi by 4. 180 by 4 தான் 45. மைனஸ் sin inverse root 3 by 2. அப்ப sin ரேஷியோல root 3 by 2 வரணும்னா sin 60 டிகிரி போடணும். இதுதான் root 3 by 2. அப்ப இது அங்க போனா sin inverse root 3 by 2 equal to 60 டிகிரின்னு வரும். அப்ப sin inverse root 3 by 2க்கு
60 டிகிரி அப்போ 180/3 போடலாம் மைனஸ் cos inverse of minus x. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா cos inverse குள்ளால மைனஸ் வந்துனா நம்ம 180 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். cos inverse x இப்படி போடணும். 5 minus cos inverse x. அப்போ cos inverse of minus x. So pi minus cos inverse of x ன்னு போடலாம். Equal to pi by 4 minus pi by 3 minus pi minus cos inverse of 1 by root 2. Cos ratio ல 1 by root 2 வரணும்னா cos 45 degree. 45 degree தான் 1 by root 2. அப்ப இந்த cos அந்த பக்கம் போனா cos inverse 1 by root அது 45 degree. 45 degree pi by 4 னு போடலாம். இத சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் வரும். அப்ப pi by 4 minus pi by 3 minus pi plus pi by 4 equal to 4 into 3 LCM 12. இப்ப இங்க நம்ம 3 போட்டா 12 ஆயிரும். அப்ப 3 pi minus 12 வேணும் 3 இருக்கு. அப்ப 4 போட்டா 4 pi. இங்க pi by 1 இருக்கு. அப்ப 12 மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 12 pi minus 12 pi. இங்க 3 போடணும். அப்பதான் 4 3s are 12. இங்கேயும் 3 அப்போ plus 3 pi equal to 3 pi plus 3 pi 6 pi. 6 pi minus 4 pi 2 pi 2 pi minus 12 pi அப்போ minus 10 pi by 12 இத கேன்சல் பண்ணா 5 ஆகும் 6 ஆகும் ஆன்சர் வந்து 5 pi minus 5 pi by 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.